ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா வெல்கம் டு டீமன்ஸ் கோல் இருமாக்கன் சீசன் 3 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இனிமேதான் கதையை வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் கோல் இருமாக்கன் சீசன் 3 எபிசோட் 19. செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள மிஸ்ஃபிட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாலர் ரேங்க் ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ராயல் கிளாஸை விட்டு அவங்க வெளியே அனுப்பப்படுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்பா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இருமா கிரேட் ஜாப் அட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு பார்ட்டி நம்ம ஹீரோ வீட்டில் நடத்துறாங்க. ஆஸ்மோடியஸ் வீட்டில் அவனுக்கு ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. கிளாரா வீட்லயும் அவளுக்கு ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. கிளாரா வீட்டில் வழக்கம் போல டான்ஸ் ஆடி அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் பேபலஸோட டீச்சர்ஸ் எல்லாருமே ஜாப் வெல்டன் பார்ட்டி அப்படிங்கிற ஒன்னு கொண்டாடுறாங்க. ராபின் தான் அதை ஹோஸ்ட் பண்றா. சியர்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். டேஸ்டான ஃபுட் இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு டீச்சர் அழுதுட்டு இருக்கான். ஒர்க்கர்ஸ் அண்ட் ரைம் வந்து ஆன் டியூட்டில இருக்கிறதுனால வரல. ப்ரொஃபசர் கேலவோ பாலமோ என்னானாங்க அப்படின்னு சொல்லி ராபின் யோசிக்கிறான். ப்ரொஃபசர் ஓரியோஸ் ஆல்கஹால் குடிக்க மாட்டாரு, சோ அவருமே வரலன்னு சொல்லுவோம். ப்ரொஃபசர் கேலகோ ஒரு தடவை கூட வந்ததில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பார்த்தா பாலம் கேலகோவை கூட்டிட்டு வந்திருக்கான். கேலகோ நம்ம கூட பார்ட்டிக்கு வந்திருக்காரா, உண்மையிலேயே இது ஒரு அதிசயம் அப்படின்னு ஒரு டீச்சர் பாக்குறாரு. ராபின் தான் பாலம் கிட்ட கேலகோவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ப்ரொஃபசர் பாலம் ராபின் நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். உங்களுக்கு குடிக்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான போதை அதிகமா ஏத்துற ஒரு சரக்கை கேட்கவும், அவ்வளவு ஸ்ட்ராங்கான சரக்கையா குடிக்க போறீங்கன்னு கேட்கவும், ஆக்சுவலி அது எனக்குன்னு பாலம் வாங்கி குடிக்கிறான். அப்ப எனக்கு கொண்டாங்கன்னு ராபின் கேட்கவும், நீலாம் மட்டையாயிருவேன் பாலம் சொல்றான். சரி ப்ரொஃபசர் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுங்க, சிக்கன் ஃப்ரை சிக்கன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கேலகோவே ஒரு சிக்கன் தான் உங்க இனத்தை பொறிச்சு உங்ககிட்டயே கொடுக்குற சாரின்னு சொல்லவும் கேலகோ டென்ஷன் ஆகுறான். ஓ ப்ரொஃபசர் மார்பசமா நீங்க என்ன டீச் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், நான் ஆர்ட் ஆஃப் டார்ச்சரை தான் டீச் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். வா அப்படியா அப்படின்னு சொல்லி ராபின் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாலம் கேட்கவும், ஒரு சிஸ்டர் இருக்கா, டெம்டால் மேனேஜரா ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லவும், டெம்டால் மேனேஜரா எந்த டெம்டாலுக்கு அப்படின்னு ராபின் கேட்கவும், சாரி அது சீக்ரெட் சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்றான். ப்ரொஃபசர் மோமனோக்கியோட தாத்தா வந்துட்டு நீ குடிக்கலாம் கூடாது, இந்த மோசமான ஆம்பளைங்க இருக்காங்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், கிராண்ட் ஃபாதர் பேரியர்னு காமெடி பண்ணிட்டு இருந்தா ப்ரொஃபசர் மோமனோக்கி அப்படின்னு ராபின் அசால்ட்டா உள்ள போய் அவளை கூட்டிட்டு வந்து இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேலகோ பக்கத்துல போய் உட்கார வைக்கவும், அவளுக்கு கேலகோ மேல கிரஷ் இருக்கிறதுனால ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. அவர் பக்கத்துல உட்காந்துருக்கு நான் வெக்கப்பட்டு இருக்குமா. புது டீச்சரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ராபின் கேட்கவும், என்னோட மென்டார் கேலகோ அவர் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லவும், என்னோட மென்டாரா அவர் தான் நல்லா பாத்துக்கிட்டாரு. ப்ரொஃபசர் கேலகோ நீங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்தப்போ உங்களுக்கு யார் மென்டாரா இருந்தான்னு கேட்கவும், நான் தான் அப்படின்னு டான்டலியான்னு ஒருத்தன் சொல்லவோ, அவர் போய் சொல்றாரு சரக்கடிச்சதுல வளரிட்டு இருக்காருன்னு நினைச்சா இல்ல உண்மைதான் அப்படின்னு பாலம் சொல்றான். டான்டலியன் தான் ப்ரொஃபசர் கேலகோ மென்டாரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. புதுசா வந்த டீச்சர் பார்ட்டி வைக்கணும்னு சொன்னதுல லக்ஸரியஸான ஒரு இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லவும், நான் நார்மலாவே எப்போ அங்கதான் போவேன் கேலகோ சொல்றான். ஆனா ப்ரொஃபசர் கேலகோ தான் இப்போ மிஸ்ஃபிட் கிளாஸோட பெஸ்ட் BFF. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அமேசிங், அதுலயும் குறிப்பா இருமா சார்டிமன் சாலமனோட பேர்னா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே அந்த டேஞ்சரஸான ஸ்பெல்ல சொல்லி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணா. என்ட்ரன்ஸ் செரமோனில இருந்தே அவன் வேற லெவல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கான். ஹானர் ஸ்டூடெண்டா அவனுக்கு வேலை பார்க்குற மாதிரி பண்ணான். கட்ரு வேலையோட கார்டியன் மலையை ரைட் பண்ணி அதை கூட்டிட்டு வந்தான். யாரும் பார்க்காத ஒரு ட்ரீயை கொண்டு வந்தான். பேட்லர்ஸ் டீம்ல கூட அசத்தினா. இருமா உண்மையிலேயே ஒரு ஆசமான டபுள் இல்ல. அது மட்டும் இல்ல ப்ரொஃபசர் கேலகோக்கே அவன் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்க்கவும் கேலகோ டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்ல ராயல் கிளாஸையும் அவன் ஓபன் பண்ண வச்சான். அதுவும் அதை கேலகோவே திறந்தாரு அப்படின்னா அந்த ராயல் கிளாஸ் ரூம் ஓபன் பண்ண அந்த சீனை நமக்கு காமிக்கிறாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண முடியாததை அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா அந்த வால்டர் பார்க் இன்சிடென்ட் 3 கம்பெனியான பெரிய டீமன்ஸையே அவன் தனியாலாம் இருந்து தோக்கடிச்சான் அப்படின்னு இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ சாதிச்ச எல்லா விஷயத்தையும் டீச்சர்ஸ் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பசங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர் அலறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்லாம் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லி ராபின் சொல்லவும், இல்ல அப்படின்னு கேலகோ சொல்றான். இப்ப எல்லா டீச்சர்ஸும் அப்படியே சீரியஸ் ஆகுறாங்க. இந்த டார்ச்சரை டீச் பண்ற டீச்சர் ப்ரொஃபசர் ராபின், பேபலஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நெதர் வேர்ல்டோட வருங்கால தூண்கள், நம்மெல்லாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற கார்டியன்ஸ், நமக்கு இருக்கிறது ஒரே கோல் தான், ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது தான் நம்ம கடமை. நம்ம ட்ரெஷரை தொடணும்னு நினைச்ச எதிரியை நம்ம சும்மா விட மாட்டோம், இதுதான் நம்ம மோட்டிவ். சியர்ஸ் அப்படின்ட்டு இப்ப டீச்சர் என்ஜாய் பண்றாங்க. டீச்சர்ஸோட மோட்டோவையே ஒரு ஸ்பீச்சா கொடுத்து டோஸ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கேலகோ சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை பண்ணணும்ல. சரி ப்ரொஃபசர் ராபின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க புது டீச்சருங்கிறதுனால இதை மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸான நம்ம ஸ்டூடெண்ட் மேல யாராச்சும் கை வைக்க நினைச்சா அவங்கள சும்மா விட மாட்டோம், இதுதான் நம்ம டீச்சர்ஸோட மோட்டோ, நீங்களும் இன்னைக்கு அதை தான் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. யோ ப்ரொஃபசர் ராபின் எங்கயா இருக்க அப்படின்னு லீட் ராபினை தேடிட்டு இருந்திருப்பான். அந்த டயத்துல ராபின் எங்க இருந்தான்னு நமக்கு காமிக்கிறாங்க. தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டேன், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லி ஓச்சோ இப்போ அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். ஹார்வெஸ்ட் மெமரியோ சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ இப்போ எந்த எவிடன்ஸும் இல்லை, இன்னைக்கு நம்பர் 2 தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நம்பர் 2 வழிபடுற ஒரு ரிலீஜியஸ் குரூப், அது ஆக்சுவலி உண்மையிலேயே இருக்கு. அதுல ஒருத்தன் தான் அந்த ஓச்சோவும். இப்போ தப்சாவா அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கான். டார்கெட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு ராபின் சொல்லவும், அவனை கண்டுபிடிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், நம்ம பசங்க மேல கை வச்சா என்ன ஆகணும் அவங்களுக்கு நம்ம காட்டணும், அவ்வளோ ஈஸியில் வெளியே போயிட முடியாதுங்கிறத காட்டுங்க அப்படின்னு கேலகோ சொல்லவும், ராபின் பிளட் லைன் எபிலிட்டி புல்சை
அவன் விடுற ஆரோ குறுக்க எது இருந்தாலும் அதை தாண்டி போய் கரெக்டா டார்கெட்டை அட்டாக் பண்ணும். இப்போ ஓஜோவையே போய் அதை அட்டாக் பண்ணுது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஓஜோ ஷாக் ஆகுறான். நீ சொன்ன மாதிரி அவன் வைட்டல் பாயிண்ட்ஸ்ல நான் அட்டாக் பண்ணலான்னு ராபின் சொல்லவும் எதிரி யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் ஷாட் தான். நெக்ஸ்ட் டைம் அவங்க இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம பின் வாங்க மாட்டோம். அண்ட் புதுசா வந்திருந்தாலுமே நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேலகோ சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாராட்டுறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ராபின் சொல்றான். இப்போ பாலம்காக வாங்கின அந்த ஸ்ட்ராங்கான சரக்கு எடுத்து ராபின் குடிக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சம் பாராட்டினா உடனே ஓவரா போக ஆரம்பிச்சிருவியே, இந்த சரக்கெல்லாம் அடிக்க உனக்கு 600 வருஷம் ஆகும் அப்படின்னு கேலகோ சொல்றான். சரி வாங்க பிங்கோ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிங்கோ கேம் அவங்க விளையாடுறாங்க. யாருக்குமே இப்ப வரைக்கும் பிங்கோ அடிக்கல. பட் கேலகோக்கு பிங்கோ அடிச்சிடுச்சு. ஆனாலும் அவன் அமைதியா இருக்குமோ கேலகோக்கு பிங்கோ வந்துருச்சு அப்படின்னு பாலம் மாட்டி விட்டுருதான். நீங்க தான் வின்னர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. பேப்லஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம ஆர்ஜன்ஸ்க்கு திரும்புற மாதிரி சில பசங்க இருக்காங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற சில பேர் தகுதியானவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது பால் அப்படின்னு சொல்லி ஓச்சோ சொல்றான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு பால் கேட்கவும் அவனுங்களை சும்மா விட மாட்டேன், என்ன அட்டாக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு ஓச்சோ டென்ஷன் ஆகவும் அவன் தலையிலேயே மிதிச்சு தரைய அழுக்காக்காத. சரி இருமாவை பத்தி என்ன தெரிஞ்சதுன்னு கேட்கவும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கார்டிங் அவன் கொடுக்குறான். ஆக்சுவலி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோ மேல ஒரு மைக்கை கொண்டு போய் ஓஜோ ஒட்டி வச்சிருந்தான். அவன் எல்லா நம்பிக்கையும் இழந்து அவன் மூஞ்சில தெரியுற அந்த பயத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு ஓஜோ பேசிட்டு இருக்கும்போதே என்ன சொன்ன, அவன் மூஞ்சில பயத்தை பார்க்கலாமா அப்படின்னு கிரியாவும் அந்த இடத்துல தான் இருக்கான். இருமாவை பத்தி உனக்கு அப்படி என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்கவும் எங்க பால் வந்து இந்த ரெக்கார்டிங்ல அப்படி என்னதான் இருக்குன்னு அதை பிளே பண்ணா நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது இருக்கு. என்னது ஹியூமனா அப்படின்னு கிரியோ ஷாக் ஆகுறான். நான் நினைச்சது சரிதான். சாலமன் ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள இல்லீகலா போயிட்டு வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு புது பேரை வந்தப்பவே நினைச்சேன் அவன் ஒரு ஹியூமனா தான் இருக்கும் அப்படின்னு பால் சொல்லவும் அப்படின்னா இருமா ஒரு ஹியூமனா அப்படின்னு கிரியோ நாக்குல எச்சி வருது. தரைய நாசம் பண்றதை ஸ்டாப் பண்ணுன்னு பால் சொல்றான். அவன் மூஞ்சில எப்படி பயத்தை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லி இருமா நான் ஒன்னு சாப்பிடும்போது உன் மூஞ்சில பயம் இருக்குமா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரியோ வில்லத்தனமா சிரிக்கிறான். இது ஒன்னும் குழந்தைங்க விளையாட்டுல, இந்த நெதர் வேர்ல்டே நம்ம பண்ண போறதை பார்த்து காதி கலங்க போகுது, வேட்டைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பால் சொல்றான். இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரிலாக்ஸிங்கா ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ முன்னாடி சாலமன் காமெடியா நடந்துக்கிட்டாலும் அவன் சாதாரண ஆள் கிடையாது. டீச்சர்ஸ் பார்ட்டி ஒரு வழியா முடிவுக்கு வருது. கேலகோ பாலம் மோமோ எல்லாருமே கிளம்புறாங்க. ராபின் தான் ஹோஸ்ட்ங்கிறதுனால மத்த எல்லாரையும் சேஃபா கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவோ ராபின் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருமே சரக்கடிச்ச மட்டாயாய் வளரிட்டு இருக்காங்க. புதுசா வந்த ராபினுமே இப்போ ஒரு அபிஷியல் டீச்சரா மாறிட்டான். இது நியாயமே இல்லை அப்படின்னு ராபின் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன் கிஃப்டா வந்து சாலமனோட சிலையை வந்துட்டு ரோமை ப்ரொடெக்ட் பண்ண இது இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கேலகோ வந்துட்டு அவனோட ஃபுல் பவர்ல அந்த சிலையை அட்டாக் பண்ண அந்த சிலைக்கு எதுவுமே ஆகல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்தப்போ இல்யூஷனை பார்த்து பயந்து அதுக்கப்புறமா ஒரு வழியா அதுல இருந்து வெளியே வந்திருப்பான். நான் ஒரு ஹியூமன்ஸ் ஆனா இப்போ ஒரு டீமன் மாதிரியான டைலாக் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுல நான் ஒரு ஹியூமன் அப்படிங்கறத அந்த ரெக்கார்டர்ல பதிவாயிருக்கு. ஸோ வில்லன்ஸா இருக்கிற டீமனுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. சீசர் 4 கண்டிப்பா வேற லெவல்ல ஒரு ஹைப்பை கொடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.